வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். ஸ்ரீ மாத்ரே அகத்தீசாய நமக. பிப்ரவரி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு மாத ராசி பலன் எப்படி இருக்கும்? 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேன். மாதம் பிப்ரவரி மாதத்தில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் அமைந்துள்ள அமைப்பையும் கிரகங்கள் நகர்வதை வைத்தையும் பலாபலன்கள் நன்மையும் தீமையும் கலந்து கொடுக்கும். வருடக்கோள்கள் நிரந்தரமான பலன்களையும் மாதக்கோள்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு தரும். அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல பகுதிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். சில பகுதிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு 5வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் 6வது வீட்டில் ராகுவுடன் ஒன்றன் பின் ஒன்றாக பெயர்ச்சி அடைவார்கள். சனி இந்த மாதம் முழுவதும் 7வது வீட்டிலேயே இருப்பார். அப்போ குரு 10வது வீட்டில் வக்கரமாக இருக்கிறார். கேது 12வது வீட்டில் இருக்கிறார். கிட்டத்தட்ட கிரக நிலைகள் எல்லாம் வயிறு சம்பந்தமான தொடர்புகளை, செரிமான பிரச்சனைகளையும் டாய்லெட் பாத்ரூம் பிரச்சனைகளையும் கொடுத்துடும். உங்கள் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மற்றும் உங்கள் கடின உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய டெடிகேஷன் மட்டும்தான் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு நிறைய எஃபர்ட் போடலாம், கஷ்டப்படுவீங்க, ஆனால் ஜெயிச்சும் போடுவீங்க. அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நேர்மறையாக பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் குடும்ப உறுப்பினர்கள் உடல்நல பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதுபோல் காதல் விஷயங்களில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துணைவர்களிடம் ஈர்க்கப்படலாம். நல்லா கவனிச்சுக்கணும். காதல் விஷயத்தில் இருப்பினாலும் உங்கள் உறவில் உறுதியாக இருந்தால் எல்லாம் நன்றாகவே அமையும். திருமணமானவர்கள் ஒரு நல்ல நேரத்தை அனுபவிக்கக்கூடிய காலம். சில உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவாக வருகிறது. உங்கள் மனைவிக்கோ கணவனாருக்கோ உடல்நல பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு நீண்ட பயணங்கள் வாழ்க்கையில் நன்மை தரும். அதே நேரம் வேலையில் இருப்பவர்கள் கடின உழைப்பால் வாழ்க்கையில் உயரத்தை அடையலாம். மாதத்தின் பிற்பகுதிகளில் முன்னதாக வணிக திட்டங்களில் லாபகரமாக இருக்கும். மாதத்தின் பின்னணியில் கூட்டாளிகளிடமிருந்து ஒரு பயனுள்ள ஆலோசனைகளை பெறலாம். அதே போல் உங்கள் வணிகத்தை வளர்க்க உதவும். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காகவும் உழைப்பதற்காகவும் உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறக்கூடிய காலமாக இது அமையும். கணிசமான போராட்டத்திற்கு பிறகுதான் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இருந்தாலும் உங்களுடைய எக்கனாமிக்கல் நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும். பெரிய பெரிய சிக்கல்களில் எதிர்கொள்ளாமல் இருக்க உங்கள் பணத்தை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். கவனமாக இருந்தால் பண இழப்புகளை தடுக்கலாம். கவனம் இல்லாமல் போனால் எவரையும் நம்பி அவர் தருவார், நீ முன்ன போட்டு செய் என்று சொன்னால் அதை செய்யாமல் விட்டுவிடுங்கள். ஏன்னால் இந்த பணம் வராமலே போய்விடும். அதனால் கன்னிராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் கிடைத்த பணத்தை வைத்து கொள்ள வேண்டும். புதிய ஆசை அபிலாசைகளை ஈடுபடக்கூடாது. பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவினுடைய அனுகூலம் அனுக்கிரகத்தை பெறணும். சனி பகவான் பொறுத்தளவில் கன்னியா ராசிக்கு சமசப்தத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி கண்டச்சனி.
இந்த கண்டச்சனி என்பது உங்களுடைய உறவுகளிலேயும் பிரச்சனையை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை, இடுப்பு வலி, பெயின், பேக் பெயின், அதேபோல் வலி வேதனைகளும் இருக்கும். திடீரென்று மூச்சு பிடிப்பது போன்று இருக்கும். அப்போ திருமணமானவர்கள் 7ஆம் இடத்துல சனி இருந்தால் மனைவியின் கை ஓங்கிவிடும். அதனால் மனைவியிடத்தில் அனுசரித்து போவது நல்லது. தேவையில்லாத உறவுகளின் மீது அதிகாரத்தை செலுத்துவது ஏற்புடையது அல்ல. அதனால் இந்த ஆண்டு மாதம் முழுவதுமே உங்களுக்கு சனி பகவான் அப்படி தான் இருக்க போகிறார். 1.5 வருஷமும் அப்படி தான் இருக்க போகிறார். அதனால் சனி தான் உங்களுக்கு இதாக இருக்கும். குரு பயிற்சி ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். அதனால் 4-7 கூடிய குரு 10ல் வக்கரமாக இருப்பதினால் பெரும்பாலானவர்களுக்கு பெரிய அளவில் வருமான தொழில் இல்லாமல் போகலாம். வெளிநாடுகளிலே வேலை செய்கிறவர்களுக்கு வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதனால் பார்த்து சூதானமாக கவனமாக இருங்க. மதுரையில் சிம்மக்கல் ஆதிசொக்கநாதர் கோயில், திருப்பூரூர் முருகப்பெருமானுக்கு நீங்கள் கரும்புச்சாறு அபிஷேகம் சாற்றுதல், மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் இரவு வேளைகளில் நவ ஆவரண பூஜையானது நடத்துவார்கள். அந்த பூஜையில் கலந்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகல சௌபாக்கியம் பெறும். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது? ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்து சனி கண்டச்சனி, அது பொதுவாக உகந்தது இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிளைண்டாக விதிகளை மட்டும் எடுத்துக்கூடாது, விதி விலக்குகளையும் பார்க்கணும். அப்படி தான் பார்த்து கோச்சார் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் கன்னி ராசிக்கு சனி 7ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதா அப்படின்னு பார்த்தா, என்னை கேட்டால் கண்டிப்பான முறையில் விதி விலக்காக நல்லது. பொதுவாக 7ஆம் இடத்துக்கு சனி கண்டச்சனி அப்படின்றது உகந்தது கிடையாது. ஆனால் கன்னி ராசிக்கு மட்டும் சிறப்பு விதிப்படி அது நல்ல பலனை செய்யும். எந்த வகையில்? கண்டிப்பாக எல்லாருமே கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த அச்சத்தில் இருப்பீங்க. 7ஆம் இடத்துக்கு சனி வரப்போதாம்ல, கண்டச்சனின்றாங்க, பெரிய துயரங்களை கொடுக்குமோ, கஷ்டங்களை கொடுக்குமோ, கணவன் மனைவி பிரிவை கொடுத்துருமோ, உறவு சிக்கல்கள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொடுக்குமா, நமக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் வருமா, இப்பெல்லாம் பல கலக்கத்தில் கன்னிராசிக்காரர்கள் இருந்துகிட்ருப்பீங்க. தயவுசெய்து கவலையப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, சனி உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதி. கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி அவர். 5ஆம் இடம் அப்படின்றது மனோஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், யோகஸ்தானம். உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இன்னும் ஒரு கேந்திர ஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு வர்றாருன்னா அவர் பலம் பெறுறாருன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தானே சனி. அவர் பலம் பெறுறது உங்களுக்கு நல்லது தானே. நமக்கு வேண்டியவங்க, நமக்கு நலம் விரும்புகிறவங்க நல்லா இருக்கிறது நமக்கு நல்லது தானே. நம்ம பொதுவாக சொல்லணும் இல்லையா, என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா தான் நான் நல்லா வந்துடுவேங்கன்னு நான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்துல அமர போகிறாரு. இதை நீங்கள் சங்கடமே பட வேண்டாம். கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யோகமாக தான் வரும். அதாவது இப்படி கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு 7ஆம் இடத்து சனி அடிப்படையில் அவர் சில துயரங்களை கொடுத்தா கூட, அதாவது வேலை இழப்புகளை கொடுக்கலாம், இல்லை நண்பர்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடுகளை கொடுக்கலாம், ஒரு சிலர் உங்களை ஏமாற்றலாம். இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த உறவுகள் தொடர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் எதிர்காலத்தில் பெரிய சிக்கல்கள், நம்ம ஒரு நம்பகத்தன்மையற்ற நபர்களோடு சேர்ந்து பழகிறதுனால, பயணிக்கிறதுனால வாழ்க்கையில் பெரிய சிக்கல்கள் நீங்கள் சந்திப்பீங்கன்றதை முன்னாடி சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு கட் பண்ணி விட்றாருன்னு நினச்சிக்கோங்க. அதுதான் நடக்கும். இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் நடக்கும். அதனால் அந்த நேரத்துக்கு அது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும், அந்த விஷயங்கள், அந்த பிரிவுகள், அந்த சங்கடங்கள், அந்த ஏமாற்றங்கள்லாம் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருந்தால் கூட நீங்கள் இன்னும் எதிர்காலத்தில் தள்ளி நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அன்றைக்கி அது நடந்தனால தான், அந்த கெட்டது நடந்தனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலையில் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியான நல்ல பலன்கள் கோச்சார் அடிப்படையில் சனி 7ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய, திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன், உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும்ன்றதை, நடக்கிற கெட்டதாக இருந்தாலுமே அது நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுதான் உண்மையும் கூட. அதனால் கன்னிராசிக்காரர்கள் பயப்பட வேணாம். அவர் 7ஆம் இடத்துக்கு மட்டும் அதிபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான், சனி தான். அது கன்னிராசிக்கு 6ஆம் இடமாக சொல்லக்கூடிய கும்பராசி. கும்பராசி ருணரோக சத்துருஸ்தான அதிபதி. உங்களுக்கு ஸ்தானம் அது என்னங்க ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னா, நோய், எதிரி, கடன், மேலும் உங்களோட ஒரு செயலில் உங்களோட சேவை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஸ்தானமெல்லாம் அதுதான். அந்த நோய், எதிரி, கடன் இந்த விஷயத்தில் கொடுக்கக்கூடியவரும் உங்களுடைய யோகஸ்தான அதிபதியாக வரதுனால, கடனால் நீங்கள் உங்களுக்கான நல்ல வளர்ச்சிகள், உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த சனி கண்டிப்பான முறையில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். என்னடா நம்ம இவ்வளோ நாள் கட்டுப்பாடாக இருந்துட்டோம், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு வருத்தமே படாதீங்க. அதேமாதிரி ஏற்கனவே கடனில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் தீர்வு ஏற்படுறதுக்கான வழிகள் கிடைக்கும்.
அதாவது புது கடன் வாங்கலாம், இல்லை வருமானம் பெருகலாம். 2 விஷயமும் நடக்கும் தான். ஆனால் உங்களுக்கு பண சிக்கல்ன்றது வராதுன்றது நான் சொல்ல வர விஷயம். கடனாவோ உங்கள் உழைப்பு மூலியமாவோ வருமானம்ன்றது வந்துடும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்குன்றதை நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த கடன் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து பயந்துகிட்டே இருப்போம். கடன் வந்து பொல்லாதது, கடன் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வீழ்ந்துரும் இப்படின்ற ஒரு அச்சம் வந்து கடன் மேலே இருக்கும். அது இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் கடனால் வளர்றவங்க தான் நிறைய. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் யாரோ அவருக்கு தான் உலகத்திலே அதிகமான கடனும் இருக்கும். ஸோ அது கடனை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட வளர்ச்சியும் வெற்றியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து கடனை பார்த்து பயப்படாதீங்க. கடனை வந்து சரியான முறையில் வாங்கி சரியான முறையில் அடைக்கிறதுக்கு பழகிக்கங்க. கடனையும் ஆயுதங்களையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான். ஸோ அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா போராட்டக்காரகன், விடாமுயற்சிக்கு பெயர் சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் தான். அந்த செவ்வாய் உங்கள் கன்னிராசிலே சித்திரை நட்சத்திரத்தில் வராது. அதனால் வந்து பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் பலருக்கு வந்து கடன்றது தொடர்கதையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆயுதமும் கத்தியும் கடனும் ஒன்று தான் அப்படின்ட்டு. நம்ம ஒரு கத்தியை எப்படி கவனமாக கையாளுறோமோ அதே மாதிரி தான் கடனையும் கையாளணும். நம்ம இது பேப்பர் தானே நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆபத்து. எப்படி கத்தியை நம்ம வந்து அந்த கூர்முனையை பிடிக்காமல் கைப்பிடியை பிடிச்சி பயன்படுத்துகிறோம், நம்மளோட நல்லதுக்காக பயன்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி பணத்தையும் சரியான அளவு கடனை வரக்கூடிய பணத்தையும் சரியான அளவில் இன்வெஸ்ட் பண்ணி சரியான முறையில் நீங்கள் அதை திரும்ப செலுத்துகிற அளவுக்கு பண்ணணும். கடன் தீர்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வருமானத்தை வர வைக்கிறது தான். ஒரு கடன் வாங்கி நீ ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னா அந்த தொழில் மூலமா பெரிய வருமானத்தை வர வைக்கிறதுக்கான விஷயங்களை செய்யணும். தொழிலில் நீங்கள் உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய கடனுக்கான பிரச்சனை, கடன் அடைக்கிறதுக்கான அந்த சங்கடங்கள் வரவே வராது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வரக்கூடிய காலங்களில், இந்த கண்டசனி காலங்களில் சனி வந்து கடனையும் கொடுக்கும் தான். ஆனால் அது மூலிமா வளர்கிறதுக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்திக்கங்கன்றதான் நான் உங்கள்கிட்ட தாழ்மையை சொல்ல விரும்புகிற விஷயம்.